Hi Tama, very good morning. So நம்ம கெமிஸ்ட்ரியில் 8th லெசன் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ அதில் லாஸ்ட் வரைக்கும் என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜி, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியத்தோட மெட்டலர்ஜி இந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருந்தோம். தென் நெக்ஸ்ட் ஒன் காப்பர், மெட்டலர்ஜி ஆஃப் காப்பர் பார்த்துருந்தோம். அதில் நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேயா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காப்பர். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்டு மாய்ஸ்சர். ஸோ எப்படி வந்து காப்பர் வந்து ஏரோட எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ அது உனக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு ஒன் ஆக்ஷன் ஆஃப் ஏர் அண்ட் மாய்ஸ்சருக்கு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தா அப்படின்னா மேக்ஸிமம் அந்த காப்பர் வெசல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நாள் அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லு ஒரு மாதிரி க்ரீனிஷ் லேயர் ஒன்று ஃபார்ம் ஆகும். அதை நீ கவனிச்சிருப்பேன். அந்த க்ரீனிஷ் லேயருக்கான ரீசன் என்ன அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் அப்சர்வ் பண்ணக்கூடிய சில விஷயங்களுக்கான ரீசன், இந்த க்ரீனிஷ் லேயர் வர்றதுக்கு இதுதான் ரீசனா அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பாரு. காப்பர் கெட்ஸ் கவர்டு வித் அ க்ரீன் லேயர் of basic copper carbonate in the presence of carbon dioxide and moisture. ஸோ அந்த க்ரீனிஷ் லேயரில் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பர், பியோர் காப்பர் வந்து இங்கே என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னா காப்பர் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே, அதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு பாரு. காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஸோ காப்பர்ன்றது மெயின் மெட்டல். ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் எதில் இருக்குது? ஏர், மாய்ஸ்சர். இதோட ரியாக்ட் பண்ணி எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாரு. காப்பர் கார்பனேட் டாட் காப்பர் ஹைட்ராக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா, ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இதனால தான் அந்த காப்பர் வெசல்ஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா க்ரீனிஷ் ஆகிருக்கு. ஓகேயா, த நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். காப்பர் வந்து ஹீட் பண்ணக்கூடிய டைமில் என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸாக அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாரு. காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் காப்பர் 2 ஆக்சைடு. அதுலேயும் டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. பிலோ 1370 கெல்வின்னா காப்பர் 2 ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுது. அபவ் 1370 கெல்வின்னா காப்பர் 1 ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. மிஸ் டெம்பரேச்சர் ஓகே மிஸ், எப்படி நாங்கள் அது ப்ரொடியூஸ் ஆகிறது காப்பர் 2 ஆக்சைடா 1 ஆக்சைடான்றதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதோட கலர் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ காப்பர் 2 ஆக்சைடு அப்படின்னா இட்ஸ் அ கலர் பிளாக். அதோட கலர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். காப்பர் 1 ஆக்சைடு அப்படின்னா அதுக்கான கலர் வந்து ரெட்டிஷாக இருக்கும். ஓகேயா, ஸோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சைடு வந்து காப்பர் 1 ஆக்சைடா 2 ஆக்சைடான்றதை அந்த கலரை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா, இல்லை காப்பர் 1 ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் எப்படி இருக்கணும்? அபவ் 1370 கெல்வினில் நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? காப்பர் 1 ஆக்சைடு. ஓகேயா, தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு. ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ். ஆக்ஷன் ஆஃப் ஆசிட்ஸ் எப்படி ஒவ்வொரு ஆசிடோட இது எப்படி ரியாக்ட் பண்ணுது? டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட எப்படி ரியாக்ட் பண்ணுது? டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோட எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பாரு. Dilute acids such as HCl and H2SO4 have no action on these metals in the absence of air. ஏர் ப்ரெசன்ட் ஆகலை அப்படின்னா அது டைல்யூட் ஹெச்சிஎலோடையோ டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிடோடையோ ரியாக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏர் ப்ரெசன்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் அது ரியாக்ட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இங்கே பாரு. காப்பர் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வித் ஏர். ஓகேயா, in presence of air. So Cu plus HCl plus O2 produce copper chloride plus H2O. ஓகேயா, காப்பர் குளோரைடை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ப்ளஸ் H2Oவை ஃபார்ம் பண்ணிடுது. Then next one பாரு. dilute nitric acid. HNO3 nitric acid. Copper reacts with dilute nitric acid with the liberation of nitric oxide. Okay, so copper plus HNO3 produce copper nitrate plus NO. NO means nitric oxide. It is in the form of gas. So நம்ம என்ன arrow mark யூஸ் பண்ணுறோம்? upward arrow mark யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குடா தம்பி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனை வச்சுட்டு ஒரு
ஒரு பெரிய ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இங்கே பார்த்தா அப்படின்னா இட் ப்ரொடியூஸ் நைட்ரிக் ஆக்சைடு. அந்த நைட்ரிக் ஆக்சைடு என்ன ஃபார்மில் இருக்குது, கேஷியஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால அதுக்கு என்ன ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்வர்ட் ஆரோ மார்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, சொல்கிறது புரியுதா? ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாரு. காப்பர் ரியாக்ட்ஸ் வித் சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணலை, அதோட எதையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா சல்ஃபர் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஸ். ஸோ அப்வர்ட் ஆரோ மார்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ணும்போது நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இதெல்லாம் ஒரு ஸ்டோரியாட்ட நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்டாக இருக்கும். ஸோ உனக்கு 10th லெவலில் ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி பெரிய லெவலில் கொஷின்ஸ் கேட்க போகிறதில்ல. பட் ஆனால் உன்னோட ஹையர் ஸ்டடீஸில் கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ்லாம் நீ தரோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை கஷ்டம்னு எடுக்கக்கூடாது, அதை ஒரு ஸ்டோரி ஆட்டம் நம்ம அப்படியே மைண்டில் ஏற்றிட்டே இருக்கணும். ஓகேயா, ஸோ நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ணும்போது நைட்ரிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது, சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம மைண்டில் ஏற்றிக்கணும். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் குளோரின். குளோரினோட இது எப்படி ரியாக்ட் பண்ணுது? குளோரின் ரியாக்ட்ஸ் வித் காப்பர் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் காப்பர் 2 குளோரைடு. ஓகே, என்ன குளோரைடை ப்ரொடியூஸ் பண்ணுது? காப்பர் 2 குளோரைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. CuCl2வை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் ஆக்ஷன் ஆஃப் அல்கலீஸ். அல்கலி மீன்ஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்கலீஸ் அப்படின்றோம். பட் ஆனால் காப்பர் இஸ் நாட் அட்டாக்டு பை அல்கலீஸ். அல்கலீஸ்னால இது அட்டாக் ஆகுறதில்ல. அட்டாக் ஆகுறதில்லைன்னா என்ன மீனிங்? ரியாக்ஷன் அங்கே கிடையாது, அல்கலீஸோட ரியாக்ஷன் கிடையாது. ஓகேவா? Then uses of copper, it is extensively used in manufacturing electric cables and other electric appliances. ஓகே, இந்த மாதிரி கேபிள்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுலையும் நிறையா எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலையும் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா காப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் யூட்டென்சில்ஸ், கண்டெய்னர்ஸ், கலோரிமீட்டர்ஸ் அண்டு காயின்ஸ். இதோட ப்ரிப்பரேஷன்லேயும் இந்த காப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரோப்ளேட்டிங். பார்ப்போம் இன்னும் அடுத்ததில் வந்து எலக்ட்ரோப்ளேட்டிங் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்ப்போம். அந்த எலக்ட்ரோப்ளேட்டிங்க்கும் இந்த காப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இட் இஸ் அலாய்டு வித் கோல்டு அண்டு சில்வர் ஃபார் மேக்கிங் காயின்ஸ் அண்டு ஜுவல்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்ஸ்லேயும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் காப்பர் இருந்தால் மட்டும்தான் அது எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகேயா, ஸோ அப்போ இந்த மாதிரி காயின்ஸ் ஜுவல்ஸ் ப்ரிப்பரேஷனில் அலாய் ஃபார்மேஷன் நம்ம எதையும் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா காப்பரை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் காப்பருக்கான மெட்டலர்ஜி ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அயன். ஓகேயா, எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் அயன். Okay, extractive metallurgy of iron. Occurrence பாரு, iron is the second most abundant metal available next to aluminium. ஸோ அலுமினியத்துக்கு அடுத்து நம்மளோட எர்த் க்ரஸ்ட்டில் நிறையா கிடைக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்டல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் தான். இட் அக்கர்ஸ் இன் நேச்சர் அஸ் ஆக்சைட்ஸ். பியூர் ஃபார்மில் இது நமக்கு இருக்காது, கம்பைன்டு ஃபார்மில் தான் இருக்குது. யார் யாரோட கம்பைண்டாக இருக்குது? ஆக்சிஜனோட கம்பைண்டாகி ஆக்சைட்ஸாக இருக்குது, சல்ஃபைட்ஸாக ப்ரெசென்ட்டாக இருக்குது, தென் கார்பனேட்ஸாக இது ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேயா, ஸோ இம்பார்ட்டன்ட் ஓஸ் இங்கே கொஞ்சம் இது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பாரு. ஃபஸ்ட் ஒன் ஹேமடைட். ஓகேயா, ஹேமடைட். ஓஸ் ஆஃப் அயனில் ஃபஸ்ட் ஒன் ஹேமடைட், Fe2O3. இட்ஸ் அ ஃபார்முலா Fe2O3. Then magnetite Fe3O4, then iron pyrites FeS2. So hamadite, magnetite and then iron pyrites. Okay, yeah. Then iron is chiefly extracted from hamadite ore. So maximum iron நம்ம எந்த ஓர்லேருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம்? 3 ஓர் கொடுத்துருக்காங்க. இதில் பர்டிகுலராக எந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமடைட் தான். ஸோ iron is chiefly extracted from hamadite. ஸோ இதுக்கு முன்னாடி அலுமினியம் வந்து மேக்ஸிமம் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்? பாக்சைட் ஓர்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோமா? அதே மாதிரி காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் பைரைட்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்.
அதே மாதிரி இங்கே வந்து ஹேமடைட் ஓர். ஸோ ஹேமடைட் ஃபார்முலா பாரு Fe2O3. இட் இஸ் த ஆக்சைடு ஓர். ஆக்சைடு ஓரெல்லாம் ஜென்ரலாக நம்ம என்ன மெத்தடில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்? கிராவிட்டி செப்பரேஷன். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த பவுடர்டு ஓர் இஸ் வாஷ்டு வித் எ steam of water. As a result, the lighter sand particles and other impurities are washed away and the heavier ore particles settle down. ஸோ நம்ம அந்த வாட்டரில் நம்ம ஃபுல்லும் அதை வாஷ் பண்ணக்கூடிய டைமில் அந்த இம்ப்யூரிட்டிஸ் அந்த கேங்கு எல்லாம் என்ன ஆகுது, அந்த ராக்கி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் ஃபுல்லும் வாஷ் அவுட் ஆகிடுது. அந்த ஹெவியாக இருக்கக்கூடிய ஓர் பார்ட்டிகல்ஸ், ஆக்சைடு ஓரெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த ஹெவியான ஆக்சைடு ஓரெல்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே அப்படியே செட்டில் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு கொண்டு வரோம். என்ன ப்ராசஸ்? ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து நல்லா ஹீட் பண்ணுறோம். இதில் ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ். மிஸ் என்னென்னமோ சொல்கிறீங்க, இந்த ஃபர்னேஸ் எல்லாம் நாங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்ததே இல்லையே, இது நாங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கிறது? கவலைப்படாத. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக உள்ள வீடியோவும் நம்ம பார்த்துடுறோம். ஸோ ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ். ஸோ அந்த ஃபர்னேஸில் வச்சு நம்ம இந்த ஓரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஹீட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாம் ஹீட் பண்ணக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சப்ஸ்டன்ஸ் சல்ஃபர், ஆர்சனிக், பாஸ்பரஸ் இந்த இம்ப்யூரிட்டிஸுமே என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகுது. ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேஷியஸ் ஃபார்மில் இருக்குமா? ஸோ கேஷியஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுது. ஓகேயா? இது இப்போ வரைக்கும் நம்ம என்ன ப்ராசஸ் பார்த்துருக்கோம்? ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ஸ்மெல்டிங் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது ரெவர்பரேட்டரி ஃபர்னேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஃபர்னேஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம அயன் ஓர்லேருந்து அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்குன்னு பாரு. ஸோ இது வந்து ஸ்மெல்டிங் ப்ராசஸ். என்ன ஃபர்னேஸில் நடக்கு அப்படின்னா பிளாஸ்ட் ஃபர்னேஸ். ஓகேயா? ஸோ அந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்கான ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோம். இந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸுக்கு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், இதில் என்னென்ன திங்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அயன் ஓர், கோக் அண்டு லைம்ஸ்டோன். ஓகேயா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தியா, அந்த ரோஸ்டட் ஓரு, கோக்குனா வேறு ஒன்றும் கிடையாது, அந்த கார்பன். ஓகேயா? அந்த கார்பன் பீசஸ் எடுத்துக்கிறோம். தென் லைம்ஸ்டோன்னா என்னது? சுண்ணாம்பு கல். இதெல்லாம் என்ன ரேஷியோவில் எடுத்துக்கிறோம்? 8:4:1 இந்த ரேஷியோவில் எடுத்துகிட்டு இந்த மேலே டாப்பில் இருக்குது பார்த்தியா, இந்த கோன் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே பாஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த கோன் வழியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே பாஸ் பண்ணுறோம். இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டே வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா கப் அண்டு கோன் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இது ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்னேஸ் இல்லையா, பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் நீ நோட் பண்ண ஆக்சுவலாக உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வழியாக நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஏர் பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் அது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெட்டிஷாக டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும், இங்கே நமக்கு லோவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹை, இந்த பாயிண்டில் வந்து பார்த்தா அப்படின்னா மீடியமாக இருக்கும், இங்கே வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதை தான் நமக்கு கலரில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை இந்த ஹீட்னால் என்ன மாதிரியான சேஞ்சஸை வந்து உண்டு பண்ணுதுன்னு பாரு. ஸோ இங்கே பாட்டமில் உனக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தியா, அப்போ அந்த ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க பார், கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கோக்கோட ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த கார்பன் டை ஆக்சைடெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீ உனக்கு இதை சொல்லும்போது தான் உனக்கு இது ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஓர் இது தான், அயன் ஆக்சைடு இருக்கா, ஹேமடைட் ஓர் இது தான். அந்த ஹேமடைட் ஓரோட கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அங்கேருந்து நமக்கு ஆக்சிஜன் செப்பரேட் அவுட் ஆகிடும், நமக்கு பியோர் அயன் கிடச்சிரும்.
ஓகேயா? அயன் ஆக்சைடோட கார்பன் மோனாக்சைடு ரியாக்ட் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா பியோர் அயன் கிடச்சிடுது. பட் ஆனால் இந்த கார்பன் மோனாக்சைடு கேஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்? அந்த கார்பன் மோனாக்சைடு கேஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் இங்கே நடக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. இப்போ பார்த்தா அப்படின்னா கார்பன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு. பட் ஆனால் அதுக்கான டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 1500 டிகிரி செல்சியஸ். ஓகேயா? ஸோ அப்போது நமக்கு இந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ் நடக்குது. அதாவது ரெட்டிஷாக இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல இந்த ப்ராசஸ் நடக்கும். தென் கார்பன் டை ஆக்சைடு அகெயின் ரியாக்ட்ஸ் வித் கார்பன். அந்த கோக்கோட மறுபடியும் ரியாக்ட் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? கார்பன் மோனாக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இது தான். இப்போ இந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருதா? இதுக்கு இடையில் இந்த லைம் ஸ்டோனை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, இதில் கொஞ்சம் சிலிக்கா சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஓர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாயில் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குமா, அந்த சாயில் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எப்பயுமே நம்ம ஃப்ளெக்ஸு அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்ளெக்ஸும் சிலிக்காவும் சேர்ந்து தான் ஸ்லாக் கசடாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். ஸோ இப்போ பாரு, இந்த ஸ்டெப்பில் பாரு, கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறோம். கால்சியம் கார்பனேட்னா லைம் ஸ்டோன், சுண்ணாம்பு கல். ஹீட் பண்ணக்கூடிய டைமில் இது கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இங்கே வேறு என்ன சப்ஸ்டன்ஸும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். இதை இவங்க இந்த இடத்துல டினோட் பண்ணலை, பட் ஆனால் ஈக்குவேஷனில் மேலே சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க பாரு, லைம்ஸ்டோன் டீகம்போசஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, இந்த கால்சியம் ஆக்சைடு தான் நம்ம இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் சிலிக்கா இருக்கா, லாஸ்ட்டு ஈக்குவேஷன் பாரு, கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் சிலிக்காவோட கம்பைண்ட் ஆகி கால்சியம் சிலிக்கேட்டாக அது கன்வெர்ட் ஆகி அது ஸ்லாக் அவுட்லெட் இங்கே கொடுத்துருக்காங்களா, இந்த அவுட்லெட் வழியாக ஸ்லாக் வெளியில் வந்துடும். அயன் அவுட்லெட் வழியாக பியோர் அயன் வெளியில் வந்துடும். ஓகேயா? ஸோ இதுதான் ப்ராசஸ். அயன் இப்படி தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நான் உனக்கு இதை இப்படி சொல்கிறத விட்டோம் இன்னும் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கான வீடியோ இருக்குது, பார்த்தீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். Blast furnace. At the end of this module, you will be able to explain the process of extraction of iron, list and describe the various parts of a blast furnace. Did you know the world's first ever metal bridge to be built was the Iron Bridge? It spans the River Severn in Shropshire, England. And that the Eiffel Tower in Paris is made of more than 18,000 pieces of iron? Every day we come across innumerable objects, from nails to skyscrapers to bridges, which are made of iron or have iron as an essential component. Why is iron the most widely used metal? The main reason is that it is strong and relatively inexpensive. Iron is the most abundant metal found in the Earth's crust. As it is a reactive element, it does not exist as a metal in nature, but is found in chemical combinations with other elements such as oxygen, sulfur, and carbon in the form of minerals like hematite, magnetite, geothite, limonite, and others. Hematite and magnetite are the main ores of iron. Ores are obtained from the earth by mining, and iron is extracted from them. Have you ever wondered how iron is extracted from its ore? Iron is extracted from its ores in a blast furnace. What is a blast? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா அயனோட யூசேஜ் எந்தெந்த இடங்களில் நம்ம நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தென் எர்த் க்ரஸ்ட்டில் அது என்ன மாதிரியான ஃபார்மில் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன மாதிரியான ஃபர்னேஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? Furnace. How is iron extracted using a blast furnace? Come, let us find out. Let us take a look at the different parts of a blast furnace and study their functions. The blast furnace is a huge furnace used to extract metals from their compounds using a suitable reducing agent.
It is a tall chimney-like structure about 30 to 40 meters tall and about 10 meters wide at the base. It is narrow at the top, increasing in diameter downward but narrowing again near the bottom. The bottom portion is called the hearth. It is lined with fire-resistant bricks. At the top of the furnace is a double cup and cone arrangement. This arrangement is used for the introduction of the charge, which is a mixture of coke, concentrated iron ore, and limestone. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபர்னேஸில் தான் ஃபுல்லும் டே அண்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயன் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டுருக்கு. The furnace has 3 outlets, an exhaust gas outlet at the top for the hot waste gases and 2 outlets at the base for discharging molten metal and slag. The gas discharged from the gas outlet is passed through a dust catcher to remove suspended particles and then fed to the stoves to heat the air that is blown into the furnace. At the bottom of the furnace, there are 2 nozzles called tweezers, through which hot air. ஸோ இந்த டியூயர்ஸ் வழியாக தான் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டவ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹாட் ஏர். இப்போ சைடில் வந்து ஒரு 3 பில்லர் நீ நோட் பண்ணியிருப்ப, ஸ்டவ்ஸ்ன்னு அதை டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹாட் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூயர்ஸ் வழியாக தான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டுருக்கு. Is blown into the furnace. This process is called blasting, and that is why the furnace is known as a blast furnace. Extraction of iron from blast furnace. At the end of this module, you will be able to describe the working of a blast furnace. Let us now find out how iron is extracted from its ore in the blast furnace. Before the ore can go into the furnace, it has to undergo certain preliminary treatment like concentration or dressing and roasting or calcination. Iron ore mined from the earth's crust contains impurities such as sand, rocky materials, limestone, etc. The impurities are collectively known as gangue. The gangue must be removed before the metal can be extracted. The process by which impurities are removed from the ores is known as concentration or enrichment. To begin with, the ore is crushed into small pieces in a crusher. The crushed ore is then powdered in a grinder or pulverizer. The powdered ore is then washed in a current of water to remove impurities. The heavier ore particles settle down while the lighter impurities are washed away with the water. The concentrated ore is then ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷனில் அதில் இருக்கக்கூடிய அந்த கேங்கோ மெட்டீரியல்ஸ் அந்த பார்ட்டிகல்ஸை ஃபுல்லும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரை வந்து இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். ஓகேயா? subjected to a process known as calcination. The ore is heated strongly in the presence of air in a reverberatory furnace. Besides converting the non-oxide compounds in the ore to the oxide, roasting helps in removing moisture and organic matter. Impurities such as carbon and sulfur are converted to their volatile oxides, which escape. In addition, ferrous oxide present in the ore is oxidized to ferric oxide. Let us now see how iron is extracted from the roasted iron ore. ஓகே. ஸோ இப்போ இந்த ரோஸ்டிங் ப்ராசஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அதில் இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் என்ன ஆகிடுது அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகி அதெல்லாம் கேஷியஸ் ஃபார்மாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்மெல்ட்டிங். ஓகே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம்? ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ட்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ளது ரிவர்பரேட்டரி ஃபர்னேஸில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்கு அது கன்வெர்ட் ஆக போகுது. The process of extraction of iron from its ore is known as smelting. The roasted ore is mixed with coke and limestone. What roles do coke and limestone play? Coke functions as the fuel, at the same time gets converted to carbon monoxide required for the reduction of the ore. The limestone acts as a flux. A flux is a chemical substance which combines with impurities and forms a fusible slag. The charge is brought by trolleys or skip cars over a conveyor system and introduced into the blast furnace
through the cup ஓகே and ஸோ அப்போ இந்த ட்ராலியை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்ட் ஃபர்னேஸில் டாப்பில் போய் என்ன பண்ணிடுது அப்படின்னா அந்த ட்ராலி வந்து இந்த மூணு திங்ஸையும் எதை ரோஸ்டட் ஓர் கோக் தென் லைம்ஸ்டோன் இந்த மூணையும் அந்த பர்டிகுலர் ரேஷியோ 8:4:1 அப்படின்ற ரேஷியோவில் அந்த பிளாஸ்ட் ஃபர்னேஸ்க்குள்ளே பாஸ் பண்ணி விட்டுருது. cone arrangement. Simultaneously, a blast of hot air is blown into the furnace through the two ears at the base of the furnace. The hot air causes the coke in the lower regions of the furnace to burn, producing carbon dioxide and a large amount of heat. பார்த்தியா அந்த பேஸில் தான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கும். அந்த டியூயர்ஸ் வந்து பேஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் ஏரை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஹாட் ஏரில் அந்த 1500 டிகிரி செல்சியஸ் இல்லை 2000 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் அந்த கோக்கும் ஆக்சிஜனும் கம்பைண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் கார்பன் டை ஆக்சைடை அகெயின் கார்பனோட ரியாக்ட் பண்ணி கார்பன் மோனாக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து என்னது கார்பன் மோனாக்சைடு தான். ஸோ அந்த சப்ஸ்டன்ஸை பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ப்ரொடியூஸ் பண்ணிடுது. This region is called the zone of combustion, as the combustion of coke takes place here. The temperature in this region reaches around 2000 degrees Celsius. The carbon dioxide rises and reacts with the unburned coke to form carbon monoxide. At the same time, the heat causes the limestone present in the charge to decompose and form quicklime and carbon dioxide. The reduction of carbon dioxide and the decomposition of limestone are endothermic reactions. Owing to this, the temperature of this region falls to about 1000 degrees Celsius. ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லேயும் ஒவ்வொரு ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ டாப்பில் வந்து இது பாட்டமில் நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன நேம் பண்ணுறாங்க, லோவர் ரீஜியனில் நடக்கிறதுக்கு என்ன நேம்னா கம்பர்ஷன் ஜோன். ஓகேயா, கம்பர்ஷன் ஜோன் அதில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. தென் மிடில் ஜோனில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு அதே டைமில் வேறு என்னமும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கால்சியம் கார்பனேட் வந்து கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் அது ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ அது வந்து ஃபியூஷன் ஜோன் அப்படின்றாங்க. Calcium oxide or quicklime fuses with impurities such as silicon dioxide to form liquid calcium silicate or molten slag. The slag flows to the bottom of the furnace and floats on top of the molten iron. This is tapped periodically into ladles for disposal. Since molten slag is produced in this middle region, this region is called the zone of fusion. The temperature of the upper region of the furnace is around 400 to 700 degrees Celsius. In this region, the descending charge is exposed to the action of carbon monoxide streaming up from the lower part of the blast furnace. ஸோ கீழே பாட்டத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு டாப்புக்கு வருது. மேலேருந்து யார் வந்துட்டுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்டட் ஓர் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா மேலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த அயன் ஆக்சைடோட இந்த கார்பன் மோனாக்சைடு தான் இப்போ ரியாக்ட் பண்ண போகுது. Carbon monoxide reduces ferric oxide to iron. The iron so produced is a spongy porous solid. As reduction of iron oxide takes place in this region is called zone of reduction. ஸோ எவ்வளோ As the அழகாக iron descends down through the hotter regions, எவ்வளோ அழகாக அந்த ப்ராசஸ் நடந்திருக்குன்னு பாரு. ஃபைனலாக நமக்கு அந்த அயன் ஆக்சைட்லேருந்து அந்த அயன் எல்லோ கலரில் டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த அயன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செப்பரேட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ செப்பரேட் அவுட் ஆகிருக்கக்கூடிய அந்த அயன் தான் மறுபடியும் பாட்டத்தில் கீழே இறங்கி அயன் அவுட்லெட் வழியாக இது ரிமூவ் ஆகும். of the furnace, it melts. Lower down the furnace, where the temperature is high, any unreduced core is reduced directly by carbon. The molten iron collects at the bottom of the furnace and is tapped periodically. It is poured into sand molds and allowed to cool and solidify. The iron obtained from a blast furnace is brittle and is called pig iron. Note, the term pig iron comes from the time when the molten iron was fed into molds from a common runner. The whole arrangement looked like a sow suckling its piglets, with the runner being the sow and the molds the piglets. The solid iron ingot removed from the molds were therefore called pigs.
ஸோ இப்போ நமக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய இந்த அயன் இதுக்கு நம்ம நேம் வந்து என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் அயன் அப்படின்னு வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கக்கூடிய இந்த பிக் அயனை தான் நம்ம அடுத்தடுத்து நமக்கு ஏற்றா போல் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீலாகவும் மற்ற சப்ஸ்டன்ஸாகவும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? The unused carbon monoxide, along with nitrogen from the hot air and carbon dioxide, pass through the outlet at the top and enter the dust catcher, which removes dust and other particulates. The dust-free gaseous mixture is burnt in special burners, and the heat produced is used to heat the air that is blown into the furnace. The processes of addition of charge and removal of molten iron and slag goes on day and night for years. The blast furnace is shut down only when the fire break gets worn away and needs to be replaced. ஓகேவா? ஸோ இது டே அண்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்றாங்க. ஸோ இதில் உள்ள பிரிக்ஸ் எதுவும் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நியூ பிரிக்ஸ் வந்து போடுறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. மற்ற டைம்லலாம் இந்த ப்ராசஸ் வந்து ரெகுலராக நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். It is a lustrous metal, grayish white in color. It has a high density, malleability and ductility. இதுக்கான மீனிங்லாம் என்னன்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் இட் கேன் பி மேக்னடைஸ்டு. அயனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் நேச்சர் வந்து என்ன அப்படின்னா மேக்னட்டாக நம்ம அதை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இட் கேன் பி மேக்னடைஸ்டு. ஸோ இதெல்லாம் இதுக்கான ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். தென் இட்ஸ் அ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரியாக்ஷன் வித் ஏர் ஆர் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணக்கூடிய டைமில் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாரு, மேக்னெட்டிக் ஆக்சைடு. இட்ஸ் அ ஃபார்முலா Fe3O4. ஸோ அயன் ரியாக்ட்ஸ் வித் ஏர், it forms magnetic oxide Fe3O4. Then a reaction with moist air. ஓகே, ஆர்டினரி ஏரோட ரியாக்ட் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. மாய்ஸ்ட் ஏரோட கம்பைண்ட் ஆகிருக்கக்கூடிய டைமில் தான் அது என்னவா கன்வெர்ட் ஆகிடுது அப்படின்னா ரஸ்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது. நம்ம சொல்கிறோம் பார்த்தியா, துருப்பிடிக்குது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா. ஸோ அப்போ அந்த ரஸ்ட்டு ஃபார்மேஷனுக்கான ஈக்குவேஷன் தான் அந்த ஃபார்முலா தான் இது, Fe2O3.XH2O. ஸோ எக்ஸ்ன்றது எதை டினோட் பண்ணுது, நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ். வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ஹையாக இருக்குது அப்படின்னா நம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை மாய்ஸ்சர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்பர்ஸ் வந்து லோவாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் இங்கே என்ன டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோ, இதுதான் ரஸ்ட்டுக்கான ஃபார்முலா Fe2O3.XH2O. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஷின்ப்பா, இது அப்படியே நீ தரோ பண்ணிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. When iron is exposed to moist air, it forms a layer of brown hydrated ferric oxide on its surface. ஓகே, ஸோ அந்த ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அயனை சுற்றி இதை என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் லேயர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ப்ரௌன் லேயருக்கான அந்த கெமிக்கல் நேம் வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. This compound is known as rust and the phenomenon of formation of rust is known as rusting. இந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா ரஸ்டிங் அப்படின்றாங்க. தென் ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஸ்டீமோட இது எப்படி ரியாக்ட் பண்ணுது, when steam is passed over red hot iron, magnetic oxide is formed. ஸ்டீமோட அகெயின் இது எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபார்முலா Fe3O4. தென் ரியாக்ஷன் வித் குளோரின். குளோரினோட ரியாக்ட் பண்ணக்கூடிய டைமில் ஃபெரிக் குளோரைடை ப்ரொடியூஸ் பண்ணுது, FeCl3 ஃபெரிக் குளோரைடு. FeCl2னா ஃபெரஸ் குளோரைடு. ஓகேயா, ஏன்னா குளோரினுக்கு 2 வேலன்சி இருக்கும். ஸோ அப்போ அந்த 2 வேலன்சியை பேஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய டைமில் FeCl2னா ஃபெரஸ் குளோரைடு, FeCl3னா ஃபெரிக் குளோரைடு. ஓகேயா, தென் ரியாக்ஷன் வித் ஆசிட்ஸ். அயன் ரியாக்ட்ஸ் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, ஃபெரஸ் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணக்கூடிய டைமில் ஃபெரஸ் சல்ஃபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது ப்ளஸ் H2. ஓகே, ஹைட்ரஜன் கேஸை வந்து லிபரேட் பண்ணுது. மிஸ் இது எப்படி நாங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறது, ஒன்றும் இல்லை. இந்த ஈக்குவேஷனை பாரு, Fe + HCl இருக்கா. ஸோ ஒரு ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாண்டு வந்து பிரேக் ஆகுமா, அப்போ ஹைட்ரஜனுக்கும் குளோரினுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டு வந்து பிரேக் ஆகுது. அப்படி பிரேக் ஆகக்கூடிய டைமில் ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் சார்ஜ், குளோரினுக்கு மைனஸ் சார்ஜ் கிடைக்குமா. ஸோ ஆல்ரெடி அயனுக்கு வந்து என்ன இருக்கும், ப்ளஸ்ஸு தான் இருக்கும், ஏன்னா இது மெட்டல் இல்லையா. ஸோ ப்ளஸ் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ அப்போ Cl- வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா அதோட போய் கம்பைண்ட் ஆகுது.
ஸோ FeCl2 ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் சல்ஃபியூரிக் ஆசிட்லேயும் அந்த சல்ஃபேட் அயான் வந்து யாரோட கம்பைண்ட் ஆகுது அப்படின்னா அயனோட கம்பைண்ட் ஆகுது. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, தென் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட், இட் கிவ்ஸ் ஃபெரஸ் நைட்ரேட். கோல்டு கண்டிஷனில் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இங்கே எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் நைட்ரேட் FeNO3 ட்வைஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ப்ளஸ் அமோனியம் நைட்ரேட் வாட்டர் மாலிகூல்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேயா, தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். முதல்ல பார்த்தது டைலூட் சல்ஃபியூரிக் ஆசிட். இப்போ நம்ம பார்க்குறது கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாரு. அயன் ப்ளஸ் 6H2SO4 gives ferric sulfate. ஓகே, ஃபெரிக் சல்ஃபேட் ஃபார்முலா பாரு, Fe2SO4 thrice. இங்கே அயனுக்கான வேலன்ஸ் என்ன வருது? 3 வருது. மிஸ் எப்படி மிஸ் அதை சொல்கிறீங்க? இங்கே பாரு, அயனுக்கான வேலன்ஸே சல்ஃபேட்டுக்கு போகும், சல்ஃபேட்டுக்கான வேலன்ஸே அயனுக்கு வருமா? ஸோ அப்படி நம்ம கிறிஸ் கிராஸ் மெத்தட் அப்ளை பண்ணி தான் இந்த மாதிரி ஃபார்முலாவை டிசைன் பண்ணுவோம். ஸோ Fe2SO4 thrice ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் மாலிகூல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. Then when iron is dipped in concentrated nitric acid, it becomes chemically passive or inert. எப்படி நமக்கு அலுமினியம் வந்து கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணாதோ அதே மாதிரி இங்கே அயனும் என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் லேயர் ஆஃப் அயன் ஆக்சைடு. அந்த அயனை சுற்றி என்ன லேயர் ஃபார்ம் ஆகிடுச்சோ அயன் ஆக்சைடு லேயர் ஃபார்ம் ஆகிட்டதுனால இது என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறது இல்லை. ஓகேயா, தென் யூசஸ் ஆஃப் அயன். நெக்ஸ்ட் ஒன் யூசஸ் ஆஃப் அயன். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, பிக் அயன். அயன் வித் 2 to 4.5% ஆஃப் கார்பன். ஸோ அந்த அயனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்கோ அதை பொறுத்து அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேம் வந்து டிஃப்ரெண்ட் நேம் கொண்டு வரோம். ஸோ பிக் அயன் அப்படின்னா விச் கண்டைன்ஸ் 2 to 4.5% ஆஃப் கார்பன். தென் ஸ்டீலில் அயனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கார்பன் இருக்குது அப்படின்னா லெஸ் தென் 0.25%. ஓகே, ஸ்டீலில் தான் கார்பனோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. தென் ராட் அயன் வித் 0.25 to 2%. இந்த ரேஞ்சில் கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேம் வந்து ராட் அயன். ஓகே, ஸோ விச் ஒன் கண்டெய்ன்ஸ் லோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன்? ஆன்சர் ஸ்டீல். ஸோ பிக் அயன் யூசேஜ் பாரு, இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் பைப்ஸ், ஸ்டவ்ஸ், ரேடியேட்டர்ஸ், ரெயிலிங்ஸ், மேன்ஹோல் கவர்ஸ் அண்டு ட்ரெயின் பைப்ஸ். இதில் எல்லாத்துலேயும் நம்ம எதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிக் அயன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிக் அயனில் உள்ள ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா ஈஸிலி பிரிட்டில். அது கொஞ்சம் என்ன ஆகிடும் அப்படின்னா மற்றதோட கம்பேர் பண்ணக்கூடிய டைமில் இது சீக்கிரத்தில் கொஞ்சம் உடையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. தென் ஸ்டீல் பாரு, இட் இஸ் யூஸ்ட் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ். ஓகேயா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபுல்லும் நம்ம எதை தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டீலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் மெஷினரி, டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் அண்டு டிவி டவர்ஸ் அண்ட் இன் மேக்கிங் அலாய்ஸ், இதில் எல்லாத்துலேயும் நம்ம ஸ்டீல் அயனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் லாஸ்ட் ஒன் ராட் அயன், இட் இஸ் யூஸ்ட் இன் மேக்கிங் ஸ்ப்ரிங்ஸ், ஆங்கர்ஸ் அண்டு எலக்ட்ரோமேக்னெட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் நம்ம ராட் அயனை தான் யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்? விச் கண்டெய்ன்ஸ் 0.25 to 2% ஆஃப் கார்பன் மட்டும்தான் அதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ அப்போ ஒவ்வொன்றில் என்ன மாதிரியான அயன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத பார்த்துருக்குறோம். ஸோ அப்போ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் எது பார்த்துருக்கோம் அப்படின்னா காப்பருக்கான கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். தென் மெட்டலர்ஜி ஆஃப் அயன் ஃபுல்லுமே இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயனும் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவாப்பா? ஸோ யூசஸ் ஆஃப் அயன் இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தரோ பண்ணிக்கும். தென் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா, தேங்க்யூப்பா.